மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சேமியா ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது செய்றதுக்கு நான் 1/2 பாக்கெட் வெள்ள சேமியாவும், 1/2 பாக்கெட் ராகி சேமியாவும் எடுத்திருக்கேன். ஒரு 2லிருந்து 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு, ஒரு பிளேட் போட்டு மூடி ரெஸ்ட்ல வச்சுடுங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு, இத நம்ம அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ண போறோம். எதனால ஸ்டீம் பண்றோம்னா, அப்பதான் சேமியா நல்லா சாஃப்ட்டா உதிரி உதிரியா வரும். இப்ப அடுத்து நம்ம தாளிப்புக்கு ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் கொஞ்சமா சேர்த்து, அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும், 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 மீடியம் சைஸ் நறுக்குன வெங்காயத்த நான் சேர்த்திக்கிறேன். இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்தி ஒரு 5 மினிட்ஸ் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற சேமியாவ இது கூட சேர்த்தி, இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்தி நல்லா கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சூடா சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா நல்லாருக்கும். இது மாதிரி ரெசிபீஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.